வணக்கம். நான் ஜோதிடர் பிரபாகரன், சென்னையிலேருந்து பேசுகிறேன். நான் இப்போ சொல்ல போகிற பதிவுனா பார்த்தீங்கன்னா, ஆதி காலத்தில் முன்னோர்கள் இந்த சகுனம் பார்ப்பார்கள். அது உண்மையா பொய்யா, நல்லதா கெட்டதா என்பதை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்கள். முன்னோர்கள் சகுனம் பார்த்து தான் எந்த வேலையாக இருந்தாலும், அதாவது இப்போ ஒரு வயல்வெளியில் நாற்று நடுறாங்கன்னா சகுனத்தை பார்த்து தான் அன்று அந்த நாளில் நாற்று நடுவார்கள். அப்பொழுது தான் அந்த நாற்று மிகவும் செழிப்பாக வளர்ந்து அவர்களுக்கு வருமானத்தை பெருக்கித் தரும் அளவுக்கு லாபத்தை கொடுக்கும் என்று அவர்கள் கருதினார்கள். ஆனால் அது உண்மையா பொய்யா? இப்போ நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்கும்ல, அது உண்மையா பொய்யான்னு. ஜோதிடத்தின் அடிப்படையும் சரி, மனிதர்களின் வாழ்க்கை நடைமுறையும் சரி, என்னுடைய கருத்து அது உண்மை. கருத்தில் கொள்ளுங்கள். சகுனம் என்பது நம்மளுடைய பூர்வ புண்ணிய அடிப்படையிலேயே அந்த சகுனம் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை பெற்றுத்தரும் என்பது என்னுடைய கருத்து. அதை நீங்கள் எத்தனை வாட்டி உணர்ந்திருக்கிறீர்கள் என்று அது உங்களுக்கு தான் தெரியும். இப்போ அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு கார் வாங்க போகிறீங்க வச்சுங்க. அந்த இடத்துல நீங்கள் போகக்குள்ள இப்போ ஒரு பூனை குறுக்கால ஓடுது. அது பூனைனா குறுக்காலையும் ஓடும், மேற்காலையும் ஓடும். அது இயற்கை. ஆனால் நம்ம போகக்குள்ள ஏன் அது ஓடுது? அதை கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். ஏன்னா இது போல் விஷயங்களை நான் கருத்தில் கொண்டு ஆராய்வேன். சாஸ்திரம் என்ன சொல்லுது, அதாவது மக்கள், அதாவது எப்படின்னா, இப்போ ஜாதகம் பார்க்க வராங்கன்னா அவங்களுடைய குறைகள் எதனால் அந்த குறைகள் ஏற்பட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா, 4 நாள் முன்னாடி ஒரு ஜாதகம் பார்த்தேன். அதில் அவருடைய தசாபுத்தி கிரக நிலைகள் எல்லாம் சிறப்பாக இருக்குது. ஏன்னா அவருக்கு ஜாதகம் பார்க்க வந்தவருக்கு ஒரு 50 வயது இருக்கும். கருத்தில் கொள்ளுங்கள். அவருக்கு அந்த பாவதிசையெல்லாம் 35 வயசில் முடிஞ்சிடுச்சு. இப்போ அவருக்கு மிகவும் சிறப்பான திசை நடந்துருக்குது. ஆனால் இப்போ பார்த்து அவர் மிகவும் கஷ்டமான சூழ்நிலையில் மனம் கஷ்டத்தோடும் பண கஷ்டத்தோடும் சிரமப்பட்டு கொண்டு இருக்கிறார். அதை தான் என்கிட்ட கேட்க வந்தார். எதனால் எனக்கு இந்த பாதிப்பு வந்துச்சுன்னு கூறுங்க ஜோதிடர்னார். அவர் ஜாதகத்தை ஆராய்ஞ்சதில் அவர் ஜாதகம் மிக தெளிவாக தான் இருக்குது. எனக்கு என் தாத்தா கூறிய கருத்து ஞாபகம் வந்ததால் உங்களுக்கு எந்த டைமில் இருந்து பாதிப்பு ஏற்பட்டது என்று அவரிடம் கேட்க, அவர் ஒரு 5 வருடமாக தான் எனக்கு இந்த பாதிப்பு இருக்குது, அதுக்கு முன்னாடி நல்ல சிறப்பாகவும் செல்வ சிறப்பாகவும் வாழ்ந்ததாக தான் அவர் கூறினார். மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையாக இருந்தாராம். ஆனால் 5 வருடங்களாக தான் எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னாரு. 5 வருடங்களில் நீங்கள் வீடு மாறி, என்னுடைய கேள்வி, 5 வருடங்களில் வீடு மாறினீர்களா, இல்லை புது வீடு கட்டி கொடுத்துடும் போனீங்களா, இல்லை வாடகை வீட்டுக்கு போனீங்களா, இல்லை இந்த 5 வருடத்தில் திருமணம் செய்தீங்களா, இந்த 5 வருடத்தில் உங்கள் பிள்ளைங்களுக்கு குழந்தை பிறந்துச்சா என்று ஒரு அடிப்படையில் அவர்கிட்ட கேட்கக்குள்ள, இல்லைங்க இதெல்லாம் முன்னாடியே நடந்துருச்சு, ஆனால் நல்லா கவனித்து கொண்டு சொல்லுங்கண்ணா. அப்போ தான் சொன்னார், தன்னுடைய மகன் 5 வருடத்துக்கு முன்னாடி ஒரு கார் வாங்கினார் என்று. அதுவும் புது காருக்குள்ள இல்லை, செகண்டரி கார் வாங்கியிருக்காரு. கருத்தில் கொள்ளுங்கள். அந்த கார் வாங்கக்குள்ள இவங்க போக்குள்ள அன்னைக்கு நல்ல மழையாக, அந்த மழையை மீறி அந்த மகன் இந்த காரை வாங்கியே தீரணும். ஏன்னா அவருக்கு அந்த கார் பிடித்துள்ளது. இந்த கார் வாங்கியே தீரணுன்னு அவங்க அப்பாவை வற்புறுத்தி அந்த இடத்துக்கு போய் அந்த காரை வாங்கக்குள்ள அப்போ கரண்ட் வேறு போயிட்டுருக்குது. சரி, கரண்ட்டு தான் போயிடுச்சுன்னு
மெழுகுவர்த்தியோ இல்லை லைட்டோ வச்சு கையெழுத்து போட போனால் இவர் உக்காந்து சேர் உடஞ்சிட்டு இருக்குது. இவ்வளவும் அறிகுறிகளும் கொடுத்தோம் அவர் அந்த காரை வாங்கிட்டு வந்திருக்கிறார். அந்த பலனை தான் இப்போ இவர் அனுபவிக்கிறார். அந்த விஷயம் எனக்கு தெளிவாக தெரிஞ்சதுனால அவரிடம் தெளிவாக கூறினேன். உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு இந்த காரே 100% பொறுப்பு. நீங்கள் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம், அதாவது எப்படின்னா நீங்கள் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுங்கள் என்று அவருக்கு நான் தெரிவித்தேன். அதற்கு அவர், நான் எத்தனையோ ஜோதிடர்களுக்கு சென்றேன், ஆனால் யாருமே இந்த விஷயத்தை கூறவில்லை ஐயா என்றார்கள். அதற்கு நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, என்னுடைய முன்னோர்கள், என்னுடைய தாத்தா கூறிய அறிகுறிகள்படி ஒரு நபருக்கு வரக்கூடிய பிரச்சனை எந்த விதத்திலும் அவர்களை பாதிக்கும். அதனால் நாம் பல வழிகளில் ஆராய்ந்து அந்த பிரச்சனை எதனால் ஏற்பட்டதோ அதை நிவர்த்தி செய்துவிட்டால் அது 100% விலகிவிடும் என்று என்னுடைய கருத்து என்று அவரிடம் தெரிவித்தேன். அவர் நன்றி என்று கூறிவிட்டு அவர் சென்று விட்டார். இன்னும் அவர் திரும்பி அந்த பதிலை எங்களுக்கு இன்னும் சொல்லலை. ஏன்னா வந்துட்டு 4 நாள் தான் ஆகுது. இந்த பதிவை நான் எதுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். நீங்கள் ஒரு காரியத்துக்கு போனால் நீங்கள் போன பிறவில் செய்த புண்ணியம் உங்களுக்கு, நீங்கள் ஒரு பொருளை வாங்கக்குள்ள அது உங்களுக்கு தீமை தரக்கூடிய பொருளாக இருந்தால் உங்களை எச்சரிக்கும், கவனத்தில் கொள்ளுங்கள். அது இப்போ சொன்ன வழிமுறை எதுவாக வேணால் இருக்கலாம், கருத்தில் கொள்ளுங்கள். சகுனம் பார்ப்பது 100% உண்மை. ஏன்னா ஒரு கெட்டது நடக்கிறத இறைவன் தடுப்பதுக்கு இறைவன் வரமாட்டார். அவர் ஏதாவது ஒரு வழியில் நம்மளுக்கு, அதாவது நம்ம புண்ணிய ஆத்மாவாக இருந்தால் கண்டிப்பாக தெரியப்படுத்துவார். நம் பக்தர் இந்த சிக்கலில் மாட்டிக்கூடக்கூடாது என்று. அதை நீங்கள் கருத்தில் கொண்டீங்கன்னா மிகவும் சிறப்பு. நீங்கள் அதை மதிக்காமல் நான் இதை செய்தே தீர்வேன் என்று நீங்கள் பிடிவாதம் பிடித்தால் அது உங்களுடைய விதி. அதை யாராலையும் மாற்ற முடியாது, கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ வீட்டிலேருந்து கிளம்புறீங்க, ஒரு பூனை ஓடுதுன்னு வச்சுக்க நடுவில். ஆனால் பூனை தானே போடா சொல்லி போகிறது நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த மட்டும் அப்படி பூனை ஓடனா ஒரு 2 நிமிஷம் வீட்டில் உட்காந்துட்டு ஒரு கிளாஸ் தண்ணி பெருக்கிட்டு போங்க. நீங்கள் போன காரியம் தடைபடாமல் 100% வெற்றியடையும், கருத்தில் கொள்ளுங்கள். இதெல்லாம் காலத்தின் அடிப்படையில் ஆராய்ச்சி பண்ணி தான் முதியோர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவங்கள் எத்தனை வாட்டி இந்த சகுனத்தை பார்த்து அனுபவித்திருப்பார்கள், கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ ஒருத்தவங்களுக்கு திருமணமே நடக்கலை, எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஒருத்தவங்களுக்கு திருமணமே நடக்கலை, ஒருத்தவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை, 10 வருஷம் ஆச்சு குழந்தை பாக்கியமே இல்லை, திருமணமும் 10 வருஷம் ஆச்சு திருமணமே நடக்கலை. அதுக்கு அவங்க என்ன பண்ணணும்? கோயிலுக்கு போகிறாங்க, வழிபடுறாங்க, தோசைகள் நிற்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, இருந்தும் அந்த பலனை அவர்கள் பெறவில்லை. அதுக்கு என்ன காரணம்? நம்ம என்ன பண்ணால் அந்த பலனை பெறலாம்? அதற்கு ஒரே வழி, அவங்கள் சொந்த வீடாக இருந்தால் வாடகை வீட்டுக்கு போகணும். அவங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டால் திரும்பி வந்துடலாம். ஏன்னா அந்த வீட்டின் அமைப்பில் அந்த தோஷங்கள் இருக்கலாம். நிலத்தில் கருத்தில் கொள்ளுங்கள், தோஷங்கள் மிகவும் பொல்லாதது, அதை நம்மளால் அனுபவிக்க முடியாது. இது சிறந்த பரிகாரம். தோஷம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, ஒரு வாடகை வீட்டில் ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ போய் பார்க்குறது தப்பு கிடையாது. நம்மளுக்கு ஒரு விடிவு காலம் வந்தால் நம்மளுக்கு நல்லதானே, அதை கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல தான் ஒன்றும் எந்த, அதாவது முக்கியமான விஷயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். அதே போல் ஒரு வாடகை வீட்டிலிருந்து இன்னொரு வீடு வாடகைக்கு போகக்குள்ள அந்த வீடை ஆராய்ந்து அதுக்கப்புறமா தான் வாடகை வீட்டுக்கே போகணும். ஏன்னா அந்த வீட்டில் யாராவது அகால மரணம் அடைந்திருக்கலாம். அங்கே போனால் குழந்தைகளை வைத்து கொண்டு நம்ம மிகவும் சிரமப்பட வேண்டியிருக்கும். குழந்தைகள் அலறுவார்கள்.
கருத்தில் கொள்ளுங்கள். ஒரு வீடு வாடகைக்கு போகிறதுக்குள்ள அந்த வீட்டை நீங்கள் மிகவும் கவனமாக அருகாமையில் கூட விசாரித்து அதுக்கு அப்புறமா தான் போகணும். ஏன்னா எந்த வீட்டு ஓனரும் அந்த வீட்டின் உண்மையை தெரிவிக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு இந்த பணம் என்றும் அத்தியாவசிய பொருளாக இப்போ மாறிவிட்டது. அதன் அடிப்படையில் யாரும் இப்போ உண்மையை சொல்ல போகிறது கிடையாது. கருத்தில் கொள்ளுங்கள். நம்ம தான் நம்மளை பாதுகாத்துணும். கவனத்தில் கொள்ளுங்கள். அது மிகவும் சிறப்பானது என்று கூறிக்கொள்கிறேன். அதே போல் ஒரு வீடு தோசைப்பட்ட வீடாக இருந்தால் அது எப்படின்னா மாங்கல்ய தோஷத்தை ஏற்படுத்திடும். அதை நான் விளக்கமாக சொல்ல விரும்பலை. அதையும் ஆராய்ஞ்சு பார்க்கணும். அங்கே யாராச்சும் அது போல் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்கன்னு. இது எதனாலனா, இதை எதுக்கு நான் விளக்குறேன்னா, நண்பர் ஒருவர் வீட்டு போகணும், இந்த கிழமையில் போகலாமா, எப்படி பார்க்கலாம் என்று என்னிடம் கூறியதால் என் சிந்தனையும் தோணிதான் அவருக்கு சொன்னேன். அதே கருத்தை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம பதிவை பார்க்குறவங்கள் இது போல் சிறு பிரச்சனைகளால் பெரிய பிரச்சனைகளை அனுபவிக்கக்கூடாது என்பது என்னுடைய கருத்து. ஜோதிட சாஸ்திரத்தில் சகுனங்கள் 100% உண்மை. சகுனங்களை நம்பினால், அதான் சொல்லுவாங்களே, இறைவனை நம்பினால் கைவிட மாட்டார்கள் என்று. அதே போல தான் சகுனங்கள் நம்மளுக்கு முன்கூட்டியே கெடுதல் வரக்கூடியதை முன்னாடியே தெரிவிக்கக்கூடியது சகுனங்கள். இதை கருத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த சகுனங்களை எந்த அளவுக்கு பார்த்து பயன்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். எந்த பாதிப்பிலும் நீங்கள் மாட்டிக்கொள்ள மாட்டீர்கள். இது கலிகாலம், உலகம் மாறிடுச்சு. எந்த காலத்தில் இருக்கிறோம்னாலும், எந்த காலமாக இருந்தாலும் சூரியன் சந்திரன் இயற்கை மனிதர்கள் யாரும் மாறலை. அதே போல் சகுனமும் மாறாது. அது கருத்தில் கொள்ளுங்கள். அது மூட நம்பிக்கை என்று சொல்கிறாங்கன்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயம். முன்னோர்கள் சொல்கிறது என்றைக்குமே பொய்க்காது. கருத்தில் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடத்துறதுக்கு முயற்சி பண்ணக்குள்ள இது போல் உங்களுக்கு தெரிஞ்சு தடங்கள் இருந்தால் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெறலாம். கருத்தில் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இந்த பதிவு என்னுடைய தனிப்பட்ட பதிவு. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடித்திருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.